ஓகே. இப்ப இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஐபி அட்ரஸ் பேசிக்ஸ் ஐபி அட்ரஸ் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படிலாம் என்ன? எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எப்படி வந்து ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க? அப்படின்றத ஜஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ்க்கோ, ஒரு சர்வருக்கோ நம்ம குடுக்கறது தான் வந்து ஐபி அட்ரஸ். அந்த மெஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகும்? அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் ஒர்க் ஆகும். ஆக்சஸ் பண்றோம். ரைட்டா? அது எப்படி சொல்லுவாங்க மெஷின் லாங்குவேஜ்ல அப்படின்னா, 32 பிட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இத வந்து 11த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, அதிலே இருக்கும். அதில படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ, அந்த அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே. ஐபி அட்ரஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகே. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு வந்து IPv4, IPv6. IPv4னா நம்ம ஸ்டாட்டிக் ஐபி குடுக்குறது, யூனிக் ஐபி குடுக்குறதுன்னு தெரியும். இந்த ஐபி அட்ரஸ் இது எல்லாமே அசைன் பண்றது நான் ஆல்ரெடி அசைன் பண்றது யாரு அப்படின்னா, ARIN என்ற ஒரு ஒரு இதுதான் அமெரிக்கன் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் நம்பர். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஐபி அசைன்ஸு ரெகுலேட் ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. ஓகே. இது ஜஸ்ட் உங்கள் நாலேஜுக்கு தான். பட் இதெல்லாம் நீங்கள் எந்த இன்டர்வியூவில் கூட கேட்க மாட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம என்னென்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஓகே. ஐபிவி பிட் நம்பரில் இருக்கும். இது எப்படி வந்து 4 பார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணும். லைக் 4 டிவிஷனாக ரெப்ரசென்ட் ஆகும். லைக் 10.2.3.4. ஓகே. இல்லை 192.168.7.2. லைக் இது மாதிரி 4 டிவிஷனாக 4 வந்து செப்பரேட் ஆகும். 4 பார்ட்ஸாக வந்து செப்பரேட் ஆகும். ஓகே. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. இது வந்து இதில் வந்து 3 டைப் ஆஃப் அட்ரஸிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. ஒன்று வந்து யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட். யூனிகாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்ரஸ் ஆர் சிங்கிள் இன்டர்ஃபேஸ். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேபி நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா இது ஐபி அட்ரஸ் கூட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் அட்ரஸிங் எத்தனை டெக்னிக் இருக்குன்னா 3 டெக்னிக். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட். ஓகே. ஃபைன். இது வந்து எஸ் அகெயின் ஐபி அட்ரஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, பிட்டாக கிளாஸிஃபை பண்ணாங்க. 8 பிட்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐபி அட்ரஸ் இப்போ எப்படி வந்து ஒரு சர்வருக்கும் இன்னொரு சர்வருக்கும் கம்யூனிகேட் ஆகுது. லைக் இந்த ஒரு சர்வர் ஏ சர்வர், இது ஒரு பி சர்வர். இந்த சர்வருக்கும் இந்த சர்வருக்கும் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது. நாட் ஒன்லி சர்வர் டு சர்வர், நம்ம ப்ரௌசர் கூட அக்சஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, ஒரு சர்வருடைய கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் எப்படி ஆகுது, ஐபி அட்ரஸ் போட்டு தான். கரெக்டாக மெயின். ஸோ ஐபி அட்ரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளுக்குலாம் ஒரு நேம் வச்சுருக்காங்க இல்லையா, நம்மளுக்கெல்லாம் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் அந்த ஐபி அட்ரஸை டிஃபைன் பண்ண அந்த அந்த சர்வரை டிஃபைன் பண்ண முடியும். அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இது எப்படி பிரிப்பாங்க? கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி இருக்குது. 0 to 126. இப்போது 0 to 126 வரைக்கும் நான் கிளாஸ் ஏ ஐபி வந்து 0 to 126க்குள்ளே என்ன ஐபி யூஸ் பண்ணாலுமே அது கிளாஸ் ஏல வரும். ஓகே. கிளாஸ் பி 128 சீரீஸ்லேருந்து 191 வரைக்கும் வர்றது கிளாஸ் பி ஐபி சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி கிளாஸ் ஏல தான் இருப்பாங்க. சில கம்பெனி கிளாஸ் பிலையும் இருப்பாங்க. சி வந்து ஒரு லோயர், நாட் லோயர் லேயர், லைக் யா செகண்டரி லெவல் கம்பெனின்னு சொல்லலாம். அது மாதிரி கம்பெனி வந்து கிளாஸ் சியில் யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் ஏ வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி போவாங்க. கிளாஸ் சி வந்து எப்படின்னா கொஞ்சம் லெஸ் லோயர் லெவல் ஆஃப் கம்பெனி வந்து கிளாஸ் சி போவாங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் லேபில் அப்படின்னா, கிளாஸ் சி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கிளாஸ் சி, இப்போ லேபில் வந்து கிளாஸ் சி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கிளாஸ் டி, கிளாஸ் இலாம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் ரிசர்ச் சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கம்பெனி ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க. என்னுடைய ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்கன்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளாஸ் டி, கிளாஸ் இக்கு போவோம். ஓகே. இது மாதிரி லைக் ரிசர்ச் சென்டர் லைக் இஸ்ரோ, இது மாதிரி அந்த இடத்துலாம் யூஸ் பண்ணுறது தான் லைக் கிளாஸ் டி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ எப்படி வந்து இது ஆகும், லைக் ரேஞ்சஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஏ என்ற ஒரு ஐபி, அந்த கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸில் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபியில் எத்தனை ஹோஸ்ட்டு கான்ஃபிகர், ஐ மீன் எத்தனை ஹோஸ்ட்டுக்கு நம்ம அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இது ஐ திங்க் க்ரோர் கணக்கில் இருக்குது. ஸோ அத்தனை மெஷினுக்கு நான் ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம் கிளாஸ் ஏல. ஓகே.
கிளாஸ் பியில் ஐ திங்க் 6,55,000 கரெக்டா? ஸோ இது 6,55,36 இத்தனை மெஷினுக்கு நான் கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா 0 to 126 வந்து கிளாஸ் ஏ. இங்கே அதானே பார்த்தோம், 0 to 126 வந்து கிளாஸ் ஏ. ஸோ எத்தனை நிறைய இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் லைக் ஒரு கோடிக்கணக்கான சர்வர் யூஸ் பண்ணுற பப்ளிக் க்ளவுடுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, லைக் பப்ளிக் க்ளவுடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டாபிக் நான் செப்பரேட்டாக வரேன், பப்ளிக் க்ளவுட் கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம். ஒரு நிறைய மெஷின் இருக்கு இல்லையா பெரிய பெரிய கம்பெனியில், அந்த கம்பெனியில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் ஏ போவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு நிறைய இது மாதிரி. எஸ் குரு பிரசாத். அதை வந்து ஹோஸ்ட் பிட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பவர் ஹோஸ்ட் பிட்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் ஏனா அந்த கிளாஸ் ஏவோட 1 நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட் பிட்டு. அது வந்து ஹோஸ்ட் பிட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அந்த ஹோஸ்ட் லைக் 2 பவர் ஹோஸ்ட் பிட்னா 24னா அதை வந்து 24 பண்ணீங்கன்னா 16777216 வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி வந்து 000ன்னு வரும். லாஸ்ட் வந்து பிராட்காஸ்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட், வெரி குட். யா, கேட்வே எதை யூஸ் பண்ணுவாங்க? 0 தான் நம்ம லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ரவுட்டர்ல வந்து நம்ம ஐடியா தான் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஐபியை தான் நம்ம கொடுப்போம். எஸ், ஐடி வந்து எதுக்காகனா நம்ம எதனா வந்து லைக் எப்படி சொல்றது, ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகல, உங்க வாய்ஸே கேட்கல. இல்ல ஆக்சுவலா நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா லைக் ஃபர்ஸ்ட் ஐடியை வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். எதனா ஒரு ஃபயர்வால்காக நம்ம செட்டிங்காக யூஸ் பண்ணிப்போம். அது ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. நான் சொல்றேன், அது ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதுதானே சொல்றீங்க? அதை ஃபர்ஸ்ட் அது எதுக்காக நான் சொல்றேன், அது எப்பயுமே ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இதுன்னு இல்லை, எந்த சீரீஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா லைக் நாட் ஒன்லி கேட்வே, ஃபார் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வருக்காக அதை ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது எல்லா இதுலேயும் நடக்கும். இம்பார்ட்டன்ட் சர்வருக்காக அது ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அந்த ஐபியை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் ஐபி வந்து யூஸ் பண்ண கொடுப்பாங்க. அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டா? எஸ் ஃபைன் மேம். இதுல வந்து லூப் பேக் அட்ரஸ் மட்டும் மிஸ் பண்ணிருக்கீங்க மேம். லூப் பேக் அட்ரஸ் 127.0.0.1 ஃபார் ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ் ஃபார் ரிசர்விங் டெஸ்டிங் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். கரெக்ட். அது இனிமேல் தான் வரும். யா, கரெக்ட். அது வந்து செக் பண்றதுக்கு. எஸ், அது வந்து கேட்வேக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 127ன்றது மோஸ்டா லூப் பேக் கேட்வேக்காக தானே. லூப் பேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெஸ்டிங் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபி மூலியமாக தான், அந்த லூப் பேக் மூலியமாக தான் அது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணுவோம். அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த 127.0.0. சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, அடிக்கடிக்கு சர்வரில் செக் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூப் பேக் ஐபியை போட்டு செக் பண்ணுவோம். ஓகே, நான் அது நெக்ஸ்ட்டு இதில் காமிக்கிறேன், நான் வரேன். ஓகே, இதில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா நீங்கள்? ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் குரு சொன்னதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எத்தனை ஐபி அட்ரஸ் வந்து எத்தனை ஹோஸ்ட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது வந்து 0 to 126 ஆல்ரெடி இருக்குது இங்கே. இதை பேஸ் பண்ணி தான் இன்ட்டு 16384 இதுக்கு. எஸ், 16384 ஹவு மச்? 8 16384. ஓகே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எஸ், அதை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் ஏல எத்தனை நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து ஒரு பர் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆகலாம். ஐ மீன் ஒரு ஐபி அட்ரஸ் எத்தனை நெட்வொர்க்குக்கு, இந்த கிளாஸ் ஏல ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து எத்தனை சர்வருக்கு நம்ம அசைன் பண்ணலாம், இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 0 to 126. அண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, 128 to 191,
இந்த ரேஞ்சு, இந்த சி வந்து 192 223. ஓகே, இந்த ரேஞ்சு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே ஃபைன். இது வந்து நெக்ஸ்ட்டு. ஓகே, சப்நெட் மாஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லைக் இந்த சப்நெட் மாஸ்க் வந்து கிளாஸ் ஏக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 255.0.0.0 தான். இப்போ நாங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், லைக் ப்ரொடக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 255.0.0.0. சில கம்பெனியில் வந்து பி கிளாஸ் வச்சுருக்கோம், கிளாஸ் பினா இந்த ரேஞ்சில் வரவங்க 128லேருந்து 191 ரேஞ்சில் வரவங்க. ஸோ அவங்க என்ன சப்நெட் மாஸ்க் வச்சுன்னா 255.255.0.0. சி இப்போ நம்ம லேபில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 255.255.55.0 இதுதான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் ஆஃப் ஐபி டிஃபைன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா இது சப்நெட் அசைன் ஆயிடும் மேம். நம்ம அசைன் பண்ண தேவையில்லை. ஆமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். பட் இருந்தாலும் நம்ம டொமைன் நம்ம சொல்லுங்க. எல்லாமே IPv4 தான் யூஸ் பண்றாங்களா இல்ல IPv6 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? IPv4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது எல்லாத்துலயுமே IPv4 தான் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் IPv6 லேர்ன் பண்ணனும்னா அதுக்கு ஏதாவது சம்ஸ் IPv6லாம் வந்து நீங்க ஏன் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நெட்வொர்க்ல அவ்வளோ வேலை பார்க்க மாட்டீங்கல்ல. ஓகே மேம். யா, அது அந்த அளவுக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல லைக் குரு கரெக்டா? ஸோ இது எப்படி வந்து பேட்டர்ன் ஆகுன்றது தான், இந்த சப்நெட் மாஸ்க் எப்படி பேட்டர்ன் ஆகும் அப்படின்றது தான். ஸோ 4 டிவிஷனாக பிரியும். இதுதான் 4 பார்ட்டு. 255.0.0.0ன்றது 4 பார்ட்டு. இது எப்படி பிட் வைஸாக எப்பவுமே சர்வர் ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பிட் பைட்டாக தான் ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி இது ஒரு செஷனில் சொல்லியிருப்பேன். பிட் பைட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பிட் பைட்டு தான் ட்ரிப்பிள் இது மாதிரி 111.0.0.0 பைனரி டெசிமல் சிம்பிளில். இதெல்லாம் வந்து நீங்கள் 11th 12th கம்ப்யூட்டரில் படிச்சிருப்பீங்க. நான் ரீகால் பண்ணி பாருங்கள். நம்ம பைனரி டெசிமல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இப்படி தான் 111 மெஷின் லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து மெஷின் லாங்குவேஜ்னு படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூலில். ஸோ இது எல்லாமே மெஷின் லாங்குவேஜ் தான். இது எப்படி வந்து பிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சப்நெட் மாஸ்க். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஓகே. இப்போது இதுதான் நெட்வொர்க்கில் எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், லூப் பேக், ப்ராட்காஸ்ட், பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், எப்படி வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க, எப்படி கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 10.0.0 லைக் 10.32.4.3 லைக் அப்படி அதுலேருந்து 10.00 த்ரூ 10.255.255.255 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் நான் என்ன சொல்லியிருந்தேன் 0 to இங்கே ஞாபகம் இருக்கா 0 to 126 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது 10.0.0 இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இப்போ 10.00ன்னு வச்சுட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வாங்குவேன், அந்த சீரிஸ் முடிஞ்சிச்சு 255 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. 254 ஐபியும் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வாங்குவேன் 10.1. அப்படி வாங்குவேண்ணா. நெக்ஸ்ட் எப்படி வாங்குவோம், ஸோ அது இது வரைக்கும் வாங்கலாம் 126 வரைக்கும் வாங்கலாம். 0லேருந்து 126 வரைக்கும் வாங்கலாம். ஸோ 126 ஐபி வர வரைக்கும் நான் என்னுடைய சர்வருக்கு அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுதா? இப்போது 10. கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை, 00 இருக்குது. இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ் ஏ. 255 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? இப்போது 126 இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் ஏல 126 வெரி 0 to 126ன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க 0 to 126 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது 10.0. அந்த அது வந்து ஃபுல்லாக 250 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு என்ன டைப் பண்ணுவோம், 10.0 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 1, நெக்ஸ்ட்டு 2, சாரி அது அப்படி வருது 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, அது மாதிரி 126 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதிலலாம் நீங்கள் வேலை பார்க்கவே மாட்டீங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டூல் கொடுத்துருவாங்க. அந்த டூல்லேருந்து தான் நீங்கள் ஐபிஆர் எடுத்துப்பீங்க.
மேம் ம் இந்த ஐபி எல்லாம் செக் பண்றதுக்கு நார்மலா நம்ம வாட்ஸ்அப் மெட்டால போய் சர்ச் பண்ணாலே ம் அந்த ம் ஐபியோட ரேஞ்சஸ் என்னன்றதை அதை காமிச்சிரும். அந்த ஐபி ஆ எத்தனை எவ்வளவு ரேஞ்சஸ் இருக்கு, ஆ எவ்வளவு இருக்கு, நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம், நெட்வொர்க் டீம் நமக்கு என்ன ஐபி அசைன் பண்ணிருக்காங்க, அது ஆ அந்த வித் இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கான்றது எல்லாமே வந்து ஆ வாட்ஸ்அப்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆ இது ஒரு எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் உங்கள் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு டூல் இருக்கும். ஐபிஎம் டூல் நிறைய டூல் இருக்குது. ஓகே, அது மாதிரி டூலில் எவ்வளோ அசைன் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து ஃப்ரீயாக இருக்குது ஐபி, என்னெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த டூலில் தெரியும். உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் அதுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். டூல் இந்த ஐபி அட்ரஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ஒரு கம்பெனியும் ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரீவேர் சாஃப்ட்வேரே இருக்கு, ஐபிவி ஸ்கேனர் இருக்கு. யா இது மாதிரி நிறைய நிறைய டூல் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறது ஸ்கேன் வந்து எது ஃப்ரீயாக இருக்குன்னு கொடுக்கும். கரெக்டா? ஃப்ரீ அண்ட் ரிசர்வ் எல்லாமே ஸ்லோ ஆகும். ஓகே. ஸோ அன்னோன் ஐபி, ஓகே, ரிசர்வ்ட் ஐபி எல்லாமே சில மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இது வந்து லைசன்ஸ்டாக இதை வாங்கி ஐபி வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டூல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோட ஆக்சஸும் உங்களுக்கு இருக்கும். விஎம்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தான் ஐபியை எடுப்பீங்க, ஃப்ரீ ஐபியை எடுப்பீங்க உங்கள் சர்வருக்கு அசைன் பண்ண. வந்து டேட்டா சென்டர் டீம் தானே இருப்பாங்க மோஸ்டா. அவங்க வந்து அந்த லைக் குளோபலா இருக்கிறவங்களுக்கு நம்ம இல்லை, டேட்டா சென்டர் டீம் எடுக்க மாட்டாங்க. டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறாரு இல்லையா, அவங்களுக்கே நீங்கள் தான் ஐபி கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு சர்வர் உள்ளே வருது அப்படின்னா அந்த சர்வர் உள்ளே வந்து ரேக்கில் வைக்கிறது எந்த இப்போ இந்த ஐபி அசைன்மெண்ட் பண்றது எல்லாமே வந்து நெட்வொர்க் டீமோட வேலை தானே. நெட்வொர்க் டீம் தானே ஒரு சர்வர் பில்ட் பண்றோம்னா அவங்க ஐபி அசைன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை, சில கம்பெனியில் நெட்வொர்க் டீம் பார்த்துப்பாங்க. சில கம்பெனியில் நான் வேலை பார்த்த வரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும், நானே தான் ஐபி டூல் ஓப்பன் பண்ணி எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த டூலை நான் எடுத்து பிங் பண்ணி பார்ப்பேன். லைக் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா, நிறைய செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஆகலாம் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும், எனக்கு ஃப்ரீயாக தான் காமிக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். சப்போஸ் அதை இன்புட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம்ல. எக்ஸாக்ட்லி. ஐபி கான்ஃபிகர் பண்றோம்னா நம்ம நெட்வொர்க் டீம் தான ரீச் பண்ணி ஐபி கேட்போம் இல்லையா? நெட்வொர்க் டீமுக்கு நம்ம ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சின்ன கம்பெனி வேணால் நெட்வொர்க் டீம் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனி லைக் சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அது டூல் இருக்கும், அந்த டூல் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐபி என்ன ஐபிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த சீரீஸில் இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்களே எடுத்துக்கலாம் அந்த ஐபி. பட் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஐபி எடுக்கிறீங்கன்னா அந்த ஐபி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையா, ஆல்ரெடி அந்த சர்வரை எதுக்குன்னா என்எஸ் லுக்கப் பண்ணி பாருங்கள், எதனா சர்வருக்கு ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கா. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹியூமன் எரர் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் தெரியாமல் ஏதோ ஒரு ஐபி ஆல்ரெடி யூஸ் ஆகிருக்க ஐபி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கான்ஃப்ளிக்ட் ஆகி சர்வர் டவுன் ஆகிடும், ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்க சர்வர் டவுன் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து சில கம்பெனியில் வந்து நெட்வொர்க் டீமும் ஐபி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல. பட் நான் வந்து பண்ணது எல்லாமே வந்து நானா வந்து எடுத்து போடுறது தான். பட் சில கம்பெனியில் நெட்வொர்க் டீமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வர் பில்ட் பண்ணும் போதே நெட்வொர்க் டீம் எந்த நெட்வொர்க் ஐபி ஸ்டோரேஜ் எதை செலக்ட் பண்ணணும், நேம் என்ன, எல்லாமே தான். ஆக்சுவலா நெட்வொர்க் டீம் வந்து அசைன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஐபி கொடுத்துருவாங்க, டேட்டா ஐபி கொடுத்துருவாங்க, ஊப் ஐபி கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து இன்புட் வெரிஃபிகேஷனுக்காக தான் நம்ம டீம் கிட்ட வரும். ஸோ நம்ம டீம் கிட்ட வரும்போது அது இன்புட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம பிங் பண்ணி பாக்குறது, என்எஸ் லுக்கப் போட்டு பாக்குறது. ஸோ வி சென்டர்ல வந்து நமக்கு வந்து சேம் ஐபி இருக்கா, இல்ல வந்து வேற ஏதாவது அந்த செக்மெண்ட்ஸ்ல வேற ஏதாவது விஎம்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊப் ஐபிஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரேண்டமா செக் பண்ணுவோம் ஃபுல்லா. இதுக்கு டிஎன்எஸ் ஏதாவது ரிசால்வ் ஆயிருக்கா, ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இன்புட் வெரிஃபிகேஷன் பாஸ் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஎம் பில்ட் பண்றதுக்கே போகும். ஃபைன். நீங்க விஎம்கே வந்து நெட்வொர்க் டீம் தான் கொடுப்பாங்களா? ரெக்வெஸ்டே வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்ல வராது, இப்போ வரது எல்லாமே ஆட்டோமேஷன்ல தான் வருது. இப்போ நெட்வொர்க் டீம் அசைன் பண்ண ஒரு டாஸ்க் யாராவது ரெக்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் போறதே நெட்வொர்க் டீமுக்கு தான் போகும். ஸோ நெட்வொர்க் டீம் வந்து அதுக்கு என்னென்ன செக்மெண்ட்ஸ் அவங்க, அதாவது அப்ளிகேஷன் டீம் வந்து என்ன செக்மெண்ட்ஸ் வேணும்னு கேக்குறாங்களோ அந்த செக்மெண்ட்ஸ்ல ஐபி வந்து இவங்க அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஐபி ஊப் ஐபி எல்லாம் அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம விஎம் டீமுக்கே வந்து டாஸ்க் அசைன் ஆகும். அந்த டாஸ்க்ல வந்து இன்புட் வெரிஃபிகேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து இன்புட் வெரிஃபிகேஷன் ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா எதுவும் பண்ண போறது கிடையாது, எல்லாமே ஆட்டோமேஷன் தான். டாஸ்க் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா வித்தின் ஒரு எப்படி சொல்றது ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல வந்து டாஸ்க் கிரியேட் ஆயிடும், விஎம் வந்து பில்ட் ஆயிடும். விஎம் பில்ட் ஆனதுக்கு அப்புறம்
நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். போஸ்ட் செக் கம்ப்ளீஷன் யா அப்படின்னு போவோம். அதெல்லாம் ஓகே. யா ஸோ கரெக்ட். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் வந்து போயிடும். ஃபைன் நெட்வொர்க் டீமும் வந்து நெட்வொர்க் குடுக்குறாங்கன்னா ஃபைன். அது உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். லைக் அவங்களே எல்லாமே பார்த்து குடுத்துடுறாங்கன்னா. பட் சில கம்பெனில இன்னும் வந்து ஐ மீன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரும் வந்து அந்த ஐபி எடுத்துக்கிறாங்க. வேணா கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வேணால் நாங்கள் நெட்வொர்க் டீமை ரீச் அவுட் பண்ணுவோம். லைக் சம் டிஸ்கஷனுக்காக கோஆர்டினேஷனுக்காக அப்படியும் பண்ணிகிட்ருக்கோம். பட் சில பண்ணியிருக்கேன், நான் முன்னாடியும் பண்ணியிருக்கேன். சில கம்பெனியில் வந்து நெட்வொர்க் டீமே அசைன் பண்ணுறாங்க. நெட்வொர்க்னால் ரொம்ப ஈஸியாக போச்சு. நம்ம அந்த ஐபி மட்டும் போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. நல்ல இதுவும் நல்ல இதுதான். பட் எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நெட்வொர்க் டீமும் மேனேஜ் பண்ணுறாங்க. அகெயின் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம சர்வர் மேனேஜ்மெண்ட் டீமும் மேனேஜ் பண்ணுறாங்க. என்னுடைய ப்ரீவியஸ் நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு கம்பெனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபி அட்ரஸில் நெட்வொர்க் டீம் இன்வால்வே ஆகாது. ஃபுல் வந்து ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அது பிங் ஆகுதா இல்லையா, அது கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்குதா, எது கூடயும் ஐபி வந்து எந்த சர்வர் கூடயும் இல்லையா, எல்லாமே வந்து செக் பண்ணுறது நாங்கள் தான். செக் பண்ணிவிட்டு நாங்கள் தான் எல்லாமே பண்ணுவோம். பட் எஸ், நெட்வொர்க் டீம் கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட். நம்மளுக்கு வந்து வேலை எல்லாமே கம்மி தான். வெரி குட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஷேரிங். அது எல்லாருக்குமே இது வந்து நாலேஜ் தான். ஸோ இதுவும் எடுத்துக்கோங்க. நீங்களும் பார்ப்பீங்க லைக் நெட்வொர்க் டீமும் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க அசைன் பண்ணி. எந்த இது பேஸ்ட் ஆன் த சைட் லொக்கேஷன். அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்வர் உள்ளே வருது அப்படின்னா, அது என்ன சர்வராக இருந்தாலும் சரி, அது விஎம்மாக இருக்கட்டும், ஹைப்பர்வைசராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சர்வர் உள்ளே வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த சைட்டுக்கு வரப்போகுது, எந்த பிஸ்னஸ்க்கு வரப்போகுது, யார் யூஸ் பண்ண போகிறா அந்த அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். அந்த சைட்டு எந்த சைட்டு அந்த சைட்டு எந்த ரேஞ்சில் இருக்குது, எந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸில் இருக்குது மெயின். ஓகே, அது ஏன்னா ஒரு சைட்டுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் வச்சுருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்போம் எது ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் எல்லாமே செக் பண்ணுவோம். லைக் சர்வர் பாஸ் ஆகுதா, கம்யூனிகேஷன் பிங் ஆகுதா, லைக் என்எஸ் லுக்கப் ஆகுதா, எதனா டிஎன்எஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, மேப் பண்ணி வச்சுருக்காங்களா டிஎன்எஸ். ஸோ இது எல்லாமே செக் பண்ணுவோம். இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் செக் பை சர்வர் டீம். அண்ட் ஒன் திங் வந்து நெட்வொர்க் டீமும் கொடுத்துருவாங்க. இப்போ எதனா ஒரு சர்வர் வரப்போதானா அவங்க வந்து ஒரு டூலில் போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஐபி அட்ரஸ் எல்லாமே சப்நெட் மாஸ்க்லேருந்து கேட்வேலேருந்து எல்லாமே அவங்களும் கொடுத்துருவாங்க. ஸோ 2 டைப்ஸ். இது மாதிரி கம்பெனியும் ரன் ஆகிட்டுருக்கு, அது மாதிரி கம்பெனியும் ரன் ஆகிட்டுருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கிளாஸ் பி வந்து 172.16.00லேருந்து 255 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் சி தான் யூஸ் பண்ண போவோம் நம்ம இப்போது டெஸ்ட் லேபில் 192.168.0லேருந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மெயின் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஓகே இது கிளாஸ் பியில் இருக்குது இந்த ஐபி அட்ரஸ்ஸு. ஓகே, கிளாஸ் பி தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ஆரஞ்சுன்ற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போன உடனே உங்கள் சர்வர் ஐபி அட்ரஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸில் இருக்கலாம். ஓகே, இது கிளாஸ் பியில் இருக்குது அப்படின்றத இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி டிஃபைன் பண்ணிப்பீங்க அப்படின்னா கிளாஸ் ஏனா 10 ஸ்டார்ட் ஆகும், கிளாஸ் பினா 172, கிளாஸ் சினா 192. ஓகே, அண்ட் தென் டிஎஸ்சிபி. டிஎஸ்சிபி தான் ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ். ஆல்ரெடி நம்ம டிஎஸ்சிபிலே பார்த்தோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம், கான்ஃப்ளிக்டை வந்து அவாய்ட் பண்ணோம், லைக் சேம் ஐபி அட்ரஸ் கொடுக்காது. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறது டிஎஸ்சிபி சர்வர். லேப்டாப் உங்கள் எக்ஸாம்பிள் சொன்ன உங்கள் லேப்டாப்க்கு. ஸோ இதுதான் டிஎஸ்சிபி. அண்ட் லூப் பேக். ஓகே, லூப் பேக் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் அந்த டெஸ்ட் கம்யூனிகேஷனை செக் பண்ணுறதுக்கு தான். லூப் பேக்குன்றது ஒன்றுமே இல்லை, உங்களுடைய அந்த கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணுறது தான் 127.0.0. இது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். லைக் 127.0.0.1 அப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம். அது கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு, கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி அட்ரஸ் எல்லாருக்குமே தெரியும், இது இன்டர்நெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் க்ளவுடு மெயினாக எதுக்கு வராங்க அப்படின்னா பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். அதுதான் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகே, கான்ஃபிகர் ஐபி அட்ரஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஒரு ESXi நம்ம பில் பண்ணும்போது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, நான் ஆல்ரெடி டிசி சர்வர் பில் பண்ணும்போது காமிச்சேனா, கிளைண்ட் சர்வர் பில் பண்ணும்போது காமிச்சேனா.
ஸோ அப்படி தான் கான்ஃபிகர் பண்ணணும். டைனமிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன். அது வந்து செலக்ட் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம ஸ்டாட்டிக் ஐபியை செலக்ட் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, இது ஐபி அட்ரஸ்ல என்னென்னலாம் கொடுக்கணும்? ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணுறோம்னா என்னென்னலாம் கொடுக்கணும்? ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் சர்வர். டிஎஸ்சிபி சர்வர், வின்ஸ் சர்வர் விட்டுருங்க, ஏன்னா ஸ்டாட்டிக் ஐபியில் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். டிஎன்எஸ் சர்வர் கொடுப்போம், டிஃபால்ட் கேட்வே, சப்நெட் மாஸ்க், ஐபி அட்ரஸ். ஓகே, இது கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து IPv6 பார்க்குறோம். ஓகே, IPv6 வந்து இது வந்து 128 பிட் லென்த்தில் இருக்கும். இது வந்து மல்டிபிள் அட்ரஸ் கனெக்ஷனை வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் இது IPv6 எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, IPv4 தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் IPv6ல் பார்த்ததில்ல. IPv4ல் தான் நான் வேலை பார்த்துருக்கேன். மேபி உங்களுக்கு யாருக்குன்னா IPv6ல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பட் IPv6 வந்து இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எதுலையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் இது ஏன்னா இது வந்து மல்டிபிள் அட்ரஸ் வந்து ஒரு ஃபார் ஹோஸ்ட் நெட்வொர்க்குக்கு ஷேர் பண்ணும், அலோவ் பண்ணும். ஓகே, அண்ட் IPv6 அட்ரஸ் ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். சேம் லைக் சப்நெட் இன்டர்ஃபேஸ் ஐடி. நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், 4 பார்ட்ஸில் இருக்குமா, அதே மாதிரி இந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். குளோபல் ப்ரிஃபிக்ஸ், சப்நெட், இன்டர்ஃபேஸ் ஐடி. ஐ திங்க் நான் இப்போ ஒன்று பிங்க் பண்ணி காமிச்சல, இது வந்து IPv6 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இது IPv6 நினைக்கிறேன். எஸ், வேர் இஸ் இட்? இது IPv6 நினைக்கிறேன். எஸ், இன்டர்ஃபேஸ் ஐடி, சப்நெட். ஓகே, எஸ், இது அப்படி தான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணுறேன். இது வந்து நம்ம கூகுள்லேயே போட்டு செக் பண்ணலாம். எஸ், திஸ் இஸ் IPv6. ஓகே, ஸோ ஃபேஸ்புக் வந்து IPv6 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், இட்ஸ் ஃபைன். ஸோ இது வந்து IPv6 தான். இன்னொன்று போட்டோம் இல்லையா, இண்டிகோ கூட IPv6 நினைக்கிறேன். ஐ திங்க் இண்டிகோ. எஸ், இண்டிகோ செக் பண்ணல. எஸ், இண்டிகோ செக் பண்ணோம். இதுவும் IPv6 தான். சொல்லலையா? பட் இதுவுமே IPv6 தான். இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இது IPv6 தானே, செக் பண்ணிடலாம். 1 செகண்ட் ஜஸ்ட். எஸ், ஓகே, சக்ஸஸ். இது வந்து IPv6 தான். ஓகே, இதுவும் IPv6 தான். ஸோ இதெல்லாம் தான் IPv6. ஓகே, ஃபைன். இது IPv6 எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே டேரெக்டாகவே காமிச்சேன்ல, இது மாதிரி தான் இருக்கும் IPv6. இப்படி தான் இருக்கும் IPv6. ஓகே, IP அட்ரஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இதுவும் வந்து யூனிகாஸ்ட் அட்ரஸ், மல்டிகாஸ்ட் அதெல்லாம் பார்த்த மாதிரி தான். எனிகாஸ்ட், IPv6 அட்ரஸ் டெக்னிக் பார்க்கலாம். ஓகே, இது நம்ம இங்கே இருக்குது இல்லையா, இதோடைய அட்ரஸ் எப்படி அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றது தான் இது. 000 IPv4 1 = 127. ஓகே,
1 செகண்ட். ஓகே, கடைசியாக வந்து ரிசர்வ்டு ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஓகே, நம்மளுக்கு இந்த ஐபி அட்ரஸ்னா 025DE. ஓகே, FF0. ஓகே, இது வந்து ஃபேஸ்புக், அதனால ஃபேஸ் அவங்களுடைய அந்த வெப்சைட்டுடைய இது பி டபுள். ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது விட்டுருங்க. லைக் இது ஐபி அட்ரஸ் இப்படி தான் டிஃபைன் ஆகிருக்கும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. IPv6 உடைய ஐபி அட்ரஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் facebook.com, indigo.com அவங்களாம் வந்து IPv6 இருக்காங்க. இன்னும் சில வெப்சைட் கூட, பப்ளிக் வெப்சைட் கூட வந்து IPv6 இருக்கலாம். செக் பண்ணால் தெரிஞ்சிடும். பட் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, IPv6 பேக்கெட் டு பி டிரான்ஸ்மிட்டட் ஓவர் அண்ட் IPv4 நெட்ஒர்க். IPv4 நெட்ஒர்க் மூலியமாக தான் இது பேக்கெட்டே டிரான்ஸ்மிட் ஆகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் IPv6லலாம் நீங்கள் வேலை பார்ப்பீங்களான்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய கம்பெனி, மல்டிபிள் கம்பெனி வந்து மூவ் ஆகியிருக்கேன், லைக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவங்க வந்து IPv4 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கான்ஃபிகர் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அகெயின் சேம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் IPv4 IPv6 இது ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து பிட் அட்ரஸ் எப்படி, என்ன பிட் அட்ரஸ் ஆல்ரெடி பார்த்தோம், அதுக்கு 32, இதுக்கு 128. ஈச் செக்மெண்ட் வந்து இதில் வந்து டாட் அப்படின்னு IPv4 எப்படி டிஃபைன் ஆகிருக்கும்னா டாட், கரெக்டாக 10.103 டாட் அப்படி டிஃபைன் ஆகிருக்கும், 10 டாட் 192 டாட். ஆனால் IPv6 வந்து கோலனில் வரும். 1 செகண்ட். எஸ், ஐம் பேக். ஓகே, ஸோ இந்த IPv6 உடைய ஐபி அட்ரஸ் எப்படி வந்து பார்ட்டாக பிரிச்சிருக்கோம், செக்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கோலன் மூலயமா. இது வந்து டாட்டு நம்மளுக்கு தெரியும், இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் ப்ரொடக்ஷனில் எல்லாத்துலேயுமே இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. IPv6 யூஸ் பண்ண மாட்டீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈச் செக்மெண்ட் வந்து டாட் கோலன் அப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, கிளாஸ் அண்ட் சப்நெட் மாஸ்க்கு பிரிக்கும். இது வந்து நோ கிளாஸ், நோ செப்பரேட் சப்நெட் மாஸ்க், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் ஐபி டிவைட் பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷனும் இல்லை, எதுவுமே வந்து அப்படி பண்ண முடியாது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, ஐபிசெக் ஆப்ஷனில் வந்து இது IPv6 வந்து மோர் செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நாட் செக்யூர் ஆர் பை எனேபிள் ஐபிசெக் ஆப்ஷன். இது வந்து நாட் செக்யூர்டு, IPv4 நாட் செக்யூர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோர் செக்யூர்டு. இது வந்து இட் இஸ் டெசிமல் வேல்யூ எக்ஸாடெசிமல்னால் பார்த்தோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் எக்ஸாடெசிமலாக இருக்குது, அதனால் இது எக்ஸாடெசிமல் வேல்யூ. பட் எல்லா கம்பெனிலையும் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா IPv4 தான் யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். அதுதான் நீங்கள் எதனா இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட இதை தான் யூஸ் பண்ணுவீங்க, IPv4 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஐபி அட்ரஸ் ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஸ்கிப் ஆகிடலாம். இன்னும் ஒரு 20 to 30 minutes எடுக்கலாம். ஓகே.